வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 72 வோல்ட் 30 ஏஹெச் புது பேட்டரி. இது ஒரு லோடு வண்டிக்கு வர்றது தான் இது. பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம லோடு வண்டியில் வந்து இப்போ 100 ஆம்ஸ் பிஎம்எஸ் போட்டிருக்கோம். ஜேகே பிராண்டில் 100 ஆம்ஸ் பிஎம்எஸ், 100 ஆம்ப் டிஸ்சார்ஜிங், சார்ஜிங் 100 ஆம்ப் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்எஃப்இ செல்லில் தான் பண்ணியிருக்கோம். லித்தியம் அயன் கிடையாது, எல்எஃப்இ லித்தியம் ஃபாஸ்பேட்டில் பண்ணியிருக்கோம். லித்தியம் அயனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வேறுபடும். வோல்டேஜ் வந்து லித்தியம் அயனில் ஷார்ப்பாக இருக்கும், இதில் அப்படி கிடையாது. இதை வந்து வோல்டேஜை வச்சு நம்ம மெஷரே பண்ண முடியாது, கணக்கு பண்ண முடியாது. எல்எஃப்இ பொறுத்தவரை ஏஹெச் என்ன இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணால் மட்டும்தான் இதை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். வோல்ட்டை வச்சு இதை கணக்கு பண்ணவே முடியாது. அதே மாதிரி இந்த மீட்ரு இந்த மாதிரி விஷயங்கள்லையும் அவ்வளோ அக்யூரேட்டாக ஒன்றும் காமிக்கலை. வண்டியிலே கூட அவ்வளோ அக்யூரேட்டாக காமிக்கலை. இப்போது எல்எஃப்இக்கு எதுக்கு என்ன ஆகுதுன்னா, இது அதிக லாங் லைஃப் தராங்க. ஆனால் அந்த அளவுக்குலாம் ஓடுதான்றது ஒரு பெரிய சந்தேகம்தான். எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 3 வருஷம் சாலிடாக வரும். நம்ம போடுற துட்டுக்கு 3 வருஷம் ஓட்டிட்டாலே போதுமானது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா 4000 3000 ரீசைக்கிள் தராங்க. ஆனால் ஒரு 1500 வந்தாலே பெரிய விஷயந்தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். ஏன்னா எல்லாத்துலேயும் கலப்படம் ஆகிப்போச்சு. இப்போ நம்ம அந்த புது செல்லுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ராப் வருது. ஒரு 40 செல்லு வாங்குறோன்னா ஒரு 3 செல்லு 4 செல்லு 3 செல்லுக்கிட்ட போயிடுது. நம்ம தெளிவாக செக் பண்ணி எடுத்தோம்னா புது செல்லுலேயே. அதனால் இப்போது நம்ம ஆல்ரெடி லித்தியம் அயன் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எல்எஃப்இயும் கொஞ்சம் பண்ண ஆரம்பித்தாச்சு. சில கஸ்டமர் எல்எஃப்இ தான் வேணும்னு கேட்குறாங்க, சில லித்தியம் அயன் தான் வேணுன்றாங்க. யார் என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்ம இருக்கிற விஷயத்த சொல்லிடணும். இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஸ்மார்ட் பிஎம்எஸ் தான், ஜேகே பிராண்டில் ஸ்மார்ட் பிஎம்எஸ் 100 ஆம்ஸ். இது லோடர் வண்டிக்கு வர்றதுன்றதுனால கட்டாயம் ஆம்ஸ் அதிகமாக எடுக்கும். சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆம்ஸ்லாம் அசால்ட்டாக எடுக்கும் லோடெல்லாம் வச்சிங்கன்னா. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெயின்டைன் ஆகணும், பிக்கப் பண்ணணும். இதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த மாதிரி பண்ணிடுறோம். இப்போ சார்ஜ் ஏறிட்டுருக்கு. அதேமாரி இந்த வெல்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா சைனா பிராண்டில் இதெல்லாம் ரொம்ப டம்மி தாங்க, வேஸ்ட். இதெல்லாம் நான்லாம் வாங்கி நிறைய ஸ்க்ராப் ஆகிப்போச்சு. இப்போ நம்ம இதுவே ஆல்ட்ரு நம்மளே பண்ணியிருக்கோம். ஓகே, இது நல்லா பக்காவாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்பாட் வெல்டிங் பொறுத்தவரைக்கும் வெல்டிங்கே எப்படி வேணாலும் ஆகிடும். ஆனால் இப்படி தான் பண்ணணும்னு ஒரு ரூல் இருக்குது. அப்படி பண்ணிங்கன்னா தான் அந்த பேட்டரியோட ஒரு கெப்பாசிட்டியே நல்லா இருக்குது. சாதாவாக வெல்ட் அடிக்கணும்னா எப்படி வேணாலும் அடிக்கலாம், எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்படி தான் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கு. ஓகே, நமக்கு இப்போ புது பேட்டரி வேணும்னாலும் நம்ம கஸ்டமர் கூப்பிடுங்க, பண்ணித்தரலாம். நம்ம எல்லாம் அது கடையோட. அதேமாரி பைக்குக்கு உண்டான ஸ்பேர்ஸ் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. பைக்குக்கு உண்டான ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்ம வாங்கி வச்சுருக்கோம். புது பேட்ரி யாருக்கு வேணும்னாலும் கூப்பிடுங்க, பண்ணலாம். இன்வெர்ட்டர் பேட்ரி, பைக் பேட்ரி, எந்த பேட்டரியாக இருந்தாலும் பண்ணி கொடுக்கலாம். நம்ம எல்லாமே ஸ்மார்ட் பிஎம்எஸ் போட்டு ஆல்ட்ரு பண்ணி தான் கொடுக்குறோம். நல்லாயிருக்கும், எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. 2 வருஷம் வாரண்டியோடு கொடுக்குறோம். இவி கிரேட் செல் போட்டு தான் கொடுக்குறோம். புது செல்லையும் செக் பண்ணி தான் நம்ம போடுறோம். அதனால் 100க்கு 100% கரெக்டாக தான் இருக்குது. அதில் தவறு வர வாய்ப்பு இல்லை. அப்படி மீறி வரும் பட்சத்தில் கட்டாயம் நம்ம அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஏன்னா தவறு இல்லாத எந்த ஒரு வேலையும் நடக்காது. எதனா ஒரு சமயம் வரதான் செய்யும், போக தான் செய்யும். எதானாலும் நம்ம கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணி தரோம். இது வரலாம் அந்த மாதிரி எதுவும் வரலை, வந்தாலும் நம்ம பண்ணி கொடுப்போம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கஸ்டமர் நம்மளை தேடி வந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம கஸ்டமரோட ரெஸ்பான்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம இதுவரையிலும் பிஸ்னஸ் ஆரம்பித்து இந்த 3-4 வருஷத்தில் நம்மளை யாரும் குறையே சொல்லலை. அதுதான் நமக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. யாரும் குறை சொல்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கலை. இது வந்து நம்ம தைரியமாக சொல்லலாம், நம்ம ரொம்ப இதுவாக சொல்லலாம். அது நமக்கு கிடைச்ச வெற்றி. அதான் நிறைய இதில் கம்ப்ளைண்ட் வருது, நாங்கள் அங்கே ஏமாற்றிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்கன்னா நம்ம கொடுக்குற துட்டுக்கு தானங்க அங்கே வேலை இருக்கும். ஒரு 35,000 கிடைக்கிற பேட்டரி 5,000 கிடைக்குது. அப்போ 5,000 கொடுக்குறவன் புத்திசாலி, 35,000 கொடுக்குறவன் முட்டாள்னு ஆகிடாதுல்ல.
நம்ம கொடுக்குற பணத்துக்கு உண்டான வேலை தானே அதில் இருக்கும். அதை நிறைய மக்கள் உணர மாட்றாங்க. நான் அவ்வளோ கேட்குறீங்க இவ்வளோ கேட்குறீங்கன்னா, இன்றைக்கி விலைவாசி அந்த மாதிரி ஆகி போச்சு. ஒரு செல்லோட ரேட்லாம் எங்கேயோ போயிடுச்சு. ரூ. 60 ரூ. 70 இருந்தது, ரூ. 120 ரூ. 130 ஆயிடுச்சு ஒரு செல். இப்போ இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் நம்ம எப்படி அந்த ரேட்டுக்கு பண்ண முடியும்? ப்ளஸ் இல்லாத வாரண்ட்டி வேறு கொடுக்குறோம். இந்த 2 வருஷத்துக்கு உண்டான மெயின்டெனன்ஸை நம்ம தான் பார்த்தாகணும். இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது இதில். இதெல்லாம் இருந்தும் நம்ம ஒரு அடிமாட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா அதில் எப்படி ஒர்த் இருக்கும்? ஒர்த்தான விஷயத்தை எப்படி கொடுக்க முடியும் முதல்ல? அதை நம்ம மக்கள் உணரலை. அப்படி நம்மளை தேடி வரவங்க நிறைய மக்கள் வராங்க. அவங்களுக்கு நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். யார் என்ன தேவைன்னாலும் கூப்பிடுங்க, பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி.